வெல்கம் பேக் டு ஃப்ரெட்ரிக் ஹெச்ஜே vlogs. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஸ்டவ்வே பற்ற வைக்காம ஆயிலோ இல்லாம ஒரு குக்கிங் செய்யலாம். நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமான டிஷ் பண்ண போறோம். ஒன்னு வந்து பச்சைப்புளி ரசம், அதுக்கு சைட் டிஷ்ஷா நம்ம வாழைக்காய் பொரியல் செய்யறோம். ஃபர்ஸ்ட் வாழைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வாழைக்காவை எடுத்து ஸ்டோன்லாம் சீவி வச்சுட்டோம். நம்ம இந்த வாழைக்காவை ரொம்ப மோட்டாவோ இல்லாம மெலிசா வெட்டணும். இப்போ நம்ம பச்சைப்புளி ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கிற புளி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நாட்டி தக்காளி, அப்புறமா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம். இப்போ நம்ம ஒரு பவுல்ல எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளியை நல்லா பிசுக்கணும். இது ஆல்ரெடி 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 4 பூண்டை இச்சி போட்டுக்கோங்க. இது நல்லா பிசுக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னத்தான் கரைச்சிருந்தாலும் இதில் அந்த அழுக்கெல்லாம் இருக்கா, நல்லா இது ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். புளி போட்டு நல்லா பிசையலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ரசத்துக்கு கொத்தமல்லி இல்லைன்னா நல்லா இருக்காது, அதனால கொஞ்சோண்டு கொத்தமல்லிய கையிலேயே பிச்சு போட்டுக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்கால ஊற்றி வச்ச தண்ணியை அது நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ தேங்காவை ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காவை ஸ்க்ரேப் பண்ணி இல்லை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். முழுதுள்ள 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வாழைக்காவை ஊற வைக்க முடியவே கொஞ்சம் உப்பு போட்டோம். அது பத்தலைன்னா நீங்க வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம வாழைக்காய் பொரியல ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் கூட குக்கிங் எல்லாமே செய்யலாம். ஒரு கப் அவல் எடுத்துக்கின்னு அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் தண்ணியில ஊற வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊற வச்ச அவ்வளோ ரைஸா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம செஞ்ச பச்சைப்புளி ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம செஞ்ச பச்சைப்புளி ரசமும் அப்புறமா வாழைக்காய் பொரியலும் அவல் அரிசியும் நல்லா இருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீட்டில்
ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. பை பை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பவுலோட நம்ம செஞ்ச பச்சை புளி ரசம் நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சுனாக்கா